மக்களை தேடி மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்காக பணியாற்று என்று பேரறிஞர் பகுத்தறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதே போல நம்முடைய மாவட்டத்திலே இந்த திட்டம் முதல்வருடைய எண்ணப்படி கனவுப்படி முழுமையாக வெற்றியடைய வேண்டும், மக்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையிலே செயல்பட்டு இந்த முகாம் நடப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய முகாமை பொறுத்தவரை எத்தனையோ பேர் மனுக்கள் கொடுத்து உடனடியாக அதனுடைய பலன்களை பெற்று சென்றார்கள். இடமாற்றம், மின்சார அலுவலகத்திலே பெயர் மாற்றம், அதே போல குறிப்பாக ஒரு 2 விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மாற்றுத்திறனாளி பார்வையற்றவர் நாளை மறுநாள் ஒரு அரசு வேலை பணிக்கு அவர் விண்ணப்பிக்க வேண்டும். அதற்காக அவர் குடியிருப்பு சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்க வேண்டும். அதற்கான முயற்சியை எங்கு போய் மேற்கொள்வது, எப்படி மேற்கொள்வது என்று அவர் அறியாத நிலையிலே தடுமாறி கொண்டிருந்த நேரத்திலே இந்த முகாம் குறித்து அறிந்து அவர் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய உதவி ஆணையருடைய பெருமுயற்சியிலே, வருவாய்த்துறையை சார்ந்த உயர் அலுவலருடைய பெருமுயற்சியின் காரணமாக இன்றைக்கு அவருக்கு அந்த குடியிருப்பு ஆணையை நாம் வழங்கி இருக்கின்றோம். ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி. ஒரு உண்மையிலேயே ஒரு இதய அறுவை சிகிச்சை இன்னும் 2 நாளில் 2 வாழ்வு அடைபட்டு இருக்கிறது. ஒரு செய்ய வேண்டும். அவருக்கு ஆதார் அட்டையில ஒரு பிழை திருத்தம் இருக்கிறது, பெயர் மாற்றம் இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும். சட்டப்படி பார்த்தால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலமாகும். ஆனால் அதை கூட இன்றைக்கு சட்டத்திலே சில வழிமுறைகளை கண்டறிந்து அதற்காக ஒரு பெரும் முயற்சியை இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய உதவி ஆணையாளர் அவர்கள், நம்முடைய டவுன் கிராம விஓ அவர்கள் மற்றும் அதிகாரிகள் எல்லாம் இணைந்து இங்கு அந்த ஒரு மனிதருக்கு, அந்த நண்பருக்கு கன்னியாகுமரி பகுதியில் இருக்கிறார், அவருக்கு அந்த ஆதார் சான்றிதழை மற்ற ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான சான்றிதழ்கள் எல்லாம் முறைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்னும் 2 நாட்களில் அறுவை சிகிச்சை நடக்க இருக்கின்றது. அவர் நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டு காலையில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலையில நெகிழ்ந்து போய் மகிழ்வோடு சென்றார். இப்படி எத்தனையோ நெகிழ்வான ஒரு நல்ல நிகழ்வுகள் இன்றைக்கு இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கின்றது. இதுல 1-2 முறையாக தகவல் தெரியாத காரணத்தினாலோ அல்லது ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினாலோ 1-2 கோரிக்கை மனுக்கள் சமர்ப்பிக்கப்படுவது விடுபட்டு இருந்தால் நீங்கள் அதற்காக அச்சம் கொள்ள வேண்டாம். அது தொடர்ந்து நான் இந்த பகுதியிலே இருக்கிறேன். என்னுடைய பெயர் ஈசன் இளங்கோ. நான் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அம்மாப்பேட்டை மெயின் ரோடு சித்தேஸ்வரர் ஈசன் காம்ப்ளெக்ஸ் அருகில் இருக்கிறேன். என்னுடைய அலுவலகம் அங்க இருக்கிறது. என்னுடைய தொலைபேசி எண் ஈசன் என்று கூகுள் போட்டால் வரும். தயவு செய்து என்னுடைய அலுவலகத்துக்கு வாருங்கள் அல்லது தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். நான் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஒரு வழிமுறையை நான் சொல்கின்றேன். அடுத்து நாளை நடக்க இருக்கக்கூடிய பைபாஸ் ரோடிலே கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய முத்தாய் அம்மாள் திருமண மண்டபத்திலே இதே போல் ஒரு முகாம் நடக்க இருக்கின்றது. அங்கும் மனு கொடுக்கலாம். அதை தொடர்ந்து அம்மாப்பேட்டை பகுதியில் வரக்கூடிய 18ஆம் தேதி செகுவர் கல்யாண மண்டபத்திலே இதே போல் முகாம் நடக்க இருக்கின்றது. அங்கு நீங்கள் மனு அளிக்கலாம். அதை தொடர்ந்து 40வது கோட்டத்திலே நடக்க இருக்கின்றது. இப்படி உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. எனவே அன்பு கொடுத்து நீங்கள் அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் நலனை காப்பது மட்டுமே எங்களுடைய குறிக்கோள். உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய குறிக்கோள்களை, உங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்பதே எங்களுடைய முதல்வர், தமிழ்நாடு முதல்வருடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர் வழியிலே உங்களுக்காக உதவி செய்ய ஒத்துழைக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே வருகிறந்திருக்கக்கூடிய அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் குறிப்பாக மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நம்முடைய கோட்டத்திலே பெரிய மண்டபம் எதுவும் இல்லை. இந்த முகாமை நேரு கலையரங்கத்திலே நடத்தலாம் என்றார்கள். இங்கிருந்து 3 கிலோமீட்டர் சென்று நம்முடைய மக்கள் அங்கு கோரிக்கை மனு கொடுப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயம் என்பதால் நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் கேட்டுக்கொண்டேன், நம்முடைய கோட்டத்திலேயே இந்த முகாம் நடக்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய கோட்டத்தில் இருக்கக்கூடிய அபி திருமண மண்டபம் கொஞ்சம் இடம் போதுமானதாக இல்லாத காரணத்தால் இன்றைக்கு இத்தனை பெரிய பந்தலை அமைத்து இங்கு மக்களின் நலனுக்காக இந்த முகாமை இங்கே வெற்றிகரமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே சில சங்கடங்கள் எனக்கு மிகவும் மனசு வேதனையாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய அரசு அலுவலர் துறை சார்ந்தவர்கள் எல்லாம் வெயிலிலே, மதியானத்திலிருந்து வெயிலிலே நின்று கொண்டு உங்கள் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டு அதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள், உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய பாதம் தொட்டு பணிந்து என்னுடைய நன்றியை முதலமைச்சர் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலேயே நெகிழ்வோடு சொல்லுகின்றேன், உங்களுடைய அத்துணை பணிகளும் தான் இந்த மக்களுக்கான எதிர்கால ஒளிமயமான நல்ல காலத்திற்கு ஒரு அடிப்படையாக இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சி, நல்ல அரசு இந்த திராவிட மாடல் அரசு. இந்த அரசிலே எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கு நாம் அனைவரும் மாமன்ற உறுப்பினர், அரசு அதிகாரி, தன்னார்வலர், அரசு அலுவலர்கள் எல்லாம் சேர்ந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்கள் நலனுக்காக தொடர்ந்து உழைப்போம். தொடர்ந்து உழைப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் எங்களுக்கு தாருங்கள். எந்த குறைகள் இன்னும் எதை செய்ய வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவ நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று சொல்லி, உண்மையிலேயே இந்த சிரமங்களுக்காக இது போன்ற உங்களுக்கு ஒரு வெயில் அடித்துக் கொண்டு நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியதற்காக நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.